அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவாவில் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவையெல்லாம். அவன் இல்லாமல் தவாவில் பன்னீர் டிக்கா செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை வறுத்துக்கோங்க. கடலை மாவு அப்படியே சேர்த்தா பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் கலர் மாறாமல் லேசாக வறுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர், கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டி தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட அந்த வறுத்த கடலை மாவை கொஞ்சம் ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த கலவையில் தான் பன்னீரை ஊற வச்சு பன்னீர் டிக்கா செய்யணும். நல்லா கலந்து விடுங்க. அது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலா தூளையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் குடமிளகாய் சேர்க்குறேன். மஞ்சள் குடமிளகா, சிவப்பு, பச்சைன்னு நான் 3மே சேர்க்குறேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 200 கிராம் பன்னீரை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடமிளகா, வெங்காயம், பன்னீர் எல்லாத்துலேயும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி வெங்காயம், குடமிளகா, பன்னீர் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு தவாவை அடுப்பில் வைங்க. ஆயில் ஊற்றுங்க. இது டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும். ஆனால் தவாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வைங்க. ரெடி பண்ணி வச்ச பன்னீரை எல்லாத்தையும் வைங்க.
அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பக்கம் வெந்தோடனே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வேகணும். பன்னீர் டிக்கா ஸ்டார்டராக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ஈஸி தான். அவன் இல்லைனாலும் இது மாதிரி தவாலே பண்ணிடலாம். 4 பக்கமும் ஈவனாக வேகணும். திருப்பி எல்லா பக்கமும் வேக விடுங்க. இப்போ ஈவனாக ஃப்ரை ஆகி பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் டிக்கா தொட்டு சாப்பிட ஒரு சட்னி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. புதினா 1/2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க புதினாவை. அது கூட 1 கப்பு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிட்டு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் டிக்காக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சுவையான பன்னீர் டிக்காவும் தொட்டுக்க சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.